வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. செந்தில் பாலாஜிக்கு எதிராக சீரிய முன்னாள் அமைச்சர், இதான் செய்தி. செந்தில் பாலாஜி அதை அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, மானங்கெட்டு அலைகிறீங்களேடா, இதெல்லாம் ஒரு கட்சியாடா, எப்படி நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு டைலாக். இன்னொரு பக்கம் பார்த்தா சண்முகம் அவர்கள் கூட்டணி கட்சி திமுக இந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு அவரு ஒன்று. இப்போ சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்களே சொல்லுங்கள், கூட்டணி கட்சி இப்படி சொல்லுது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா ராசா அவர்களுக்கும் சேகர் பாபுக்கும் நேரடியாக மோதல். உன் வேலையை நீ பார்த்துக்க, என் வேலையில் தலையிட்டேன்னு அவ்வளோதான். அது சென்னையை அவர் தான் செந்தில் பாலாஜி நினைக்கிறாரு. கோயம்புத்தூர் உள்ளிட்ட அந்த 39 தொகுதிகளும் அவர் தான் செந்தில் பாலாஜி நினைக்கிறாரு. செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாவிட்டாலும் அவர் முதலமைச்சர் ரேஞ்சில் இருக்கார். முதலமைச்சரை நினைச்சாலும் அவருக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அதேமாதிரி சேகர் பாபுக்கு முதலமைச்சரை நினைச்சாலும் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. உங்கள் பகுதியில் கூட அமைச்சர்களுடைய அட்ராசிட்டி நிறையா இருக்கும். அதை பற்றியான சொல்லுங்கள். உங்கள் தொகுதியில் திமுக இன்றைக்கி உட்கட்சி பிரச்சனையில் எப்படி தடுமாறி கொண்டு இருக்கிறதுங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி ஒரு பதிவு சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது. விஜய் கட்சியில் கட்டமைப்பு இல்லை, அதிமுகவில் கட்டமைப்பு இருக்குது, ஆனால் அவங்க செயல்படாமல் இருக்காங்க. இது திமுகவில் சொல்கிற வார்த்தை. பிஜேபியில் ஆளே இல்லை. இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, ஆள் இருக்கக்கூடிய திமுகவில் இப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் கேபிபி ராஜா அவர்கள், என்கேபி ராஜா அவர் போட்ட பதிவு இன்றைக்கி திமுகவில் அந்த உட்கட்சி பூசல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சரி, இந்த உட்கட்சி பூசல் ஏன் வருது? ஒன்றும் இல்லை, போஸ்டர் அடிக்கிறாங்க. அந்த போஸ்டரில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கலைஞர் படம், அதுக்கப்புறம் ஸ்டாலின் படம், உதயநிதி படம் இதெல்லாம் இருக்கும். இங்கே என்னென்னா, சிவஞாதன் ஒருத்தர் செயலாளர் ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காரு. மேற்கு மண்டலமே வருக அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி படத்தை பெருசாக போட்டு அவருடைய பிறந்த நாளுக்கு தேடி பார்க்க வேண்டியதாகுது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக போடுவாங்கல்ல விளம்பரத்தில், அந்த மாதிரி சின்னதாக போடுறாங்க. இன்னொருத்தர் ஹினாயத் அப்படின்னு அவர் ஒரு அடிக்கிறார், அவர் பொறுப்பாளர். செந்தில் பாலாஜி படம் மட்டும்தான் ஆகுது, கலைஞர் படம் எல்லா படம் ஸ்டாம்ப் சைஸில் இருக்குது. இதை குறிப்பிட்டு நீங்கள் என்கேபி ராஜா என்னப்பா கட்சி நடத்துகிறீங்க, அப்போ ஒரு தொகுதியில் ஜெயிக்க பாருங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி மேற்கு மண்டலம் செந்தில் பாலாஜியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அடுத்து அதிமுக தோற்றுதுன்னா ஏக்நாத் ஷிண்டே உருவாகிடுவார். ஏன் இதை சொல்கிறேன்னா, 5 கட்சி மாறி வந்தவருக்கு 6வது கட்சி போகிறதுக்கு என்ன தயக்கம்? ஸ்டாலின் குடும்பத்துக்காக உழைக்கணும்னு அவர் என்ன யோசிப்பாரா? அவர் எதுக்காக உழைப்பார்? நல்லா யோசனை பாருங்கள். செந்தில் பாலாஜி திராவிட இயக்க கொள்கையில் ஊறியவரா? ஸ்டாலின் அவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஓவராக இடம் கொடுத்துட்டீங்க நிறைய பேருக்கு. இன்றைக்கி அவங்கள கட்டுப்படுத்த முடியல. சரி, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 39 தொகுதி கொடுத்தீங்க. என்கேபி ராஜா என்ன சொல்கிறாரு? என்னங்க அது, கட்சியில் நாங்கள்லாம் எவ்வளோ சீனியரு, நீங்கள் அடிங்க போஸ்ட்டு வேணாங்களே. அதுக்காக இப்போ என்னென்னா, அந்த மாவட்டம் முழுக்க 39 சீட்டில் செந்தில் பாலாஜி யார் கை காட்டுறாரோ அவர் தான் எம்எல்ஏ. செந்தில் பாலாஜி கை காட்டுறவர் தான் எம்எல்ஏன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஸ்டாலினுக்கு மரியாதை கொடுப்பாங்களா, இல்லை உதயநிதிக்கு மரியாதை கொடுப்பாங்களா, செந்தில் பாலாஜிக்கு மரியாதை கொடுப்பாங்களா? செந்தில் பாலாஜி தான் மரியாதை கொடுப்பாங்க. இப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்தது? மாவட்டத்தை உங்கள் கண்ட்ரோல் விட்டுட்டீங்க. எல்லாம் செந்தில் பாலாஜி பார்த்துக்குவார்ப்பா. அங்கே இருக்கக்கூடிய பொங்கல், தீபாவளி எதுனாலும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கவனிப்பு செந்தில் பாலாஜி. எல்லா விஷயத்தையும் செந்தில் பாலாஜி. அப்போ எல்லா விஷயத்தையும் செந்தில் பாலாஜி அப்படிங்கும் போது அதிமுக ஆட்சியிலையும் நடந்தது, கலைஞர் ஆட்சியிலையும் நடந்தது. இன்றைக்கி என்ன நடக்குது திமுகவில்? இப்போ பொங்கல் பரிசு, தீபாவளி பரிசெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக செந்தில் பாலாஜி கொடுத்தாரு. இப்போ செந்தில் பாலாஜி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு, தீபாவளி பரிசு கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட கான்டாக்டில் இருப்பாங்களா? அவருக்கு விசுவாசமாக இருப்பாங்களா? ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருப்பாங்களா? நல்ல விஷயம் பாருங்கள். திமுகங்கிறது எஃகு கோட்டைங்கிறாங்களே, திமுகங்கிறது எஃகு கோட்டையா? வர எலெக்ஷனில் பாருங்கள். இப்போ இந்த சீட்டு கொடுக்கட்டும் பாருங்கள், பஞ்சாயத்தை பாருங்கள். தோத்துருச்சுன்னா இப்போ கதை கதல். அதாவது நம்ம நினைக்கிறோம் கனிமொழி தலைமையில் ஒரு அணி, செந்தில் பாலாஜி தலைமையில் ஒரு அணி, கேஎன்ஆர் நிறைய பிரச்சனை இருக்கிறது. உங்கள் தொகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இந்த பிரச்சனையினுடைய வீரியம் எங்கே போய் முடியும் அப்படின்னா, இப்போ இந்த 39 தொகுதியில் என்கேபி ராஜா இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுட்டார். ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் உங்களுக்கு தெரியும். தேமுதிகவுக்கு 1000 ஓட்டு இருக்குது ஒரு தொகுதிக்குங்கிறனால அதுக்கிட்டையும் 8 சீட்டுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ என்கேபி ராஜா அந்த ஏரியாவில் முன்னாள் அமைச்சர், அவங்க அப்பாவும் அமைச்சர், அவர்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. இப்போ அவர் இந்த அளவுக்கு வெளிப்படையாக போடுறாருன்னா காரணம் இல்லாமல் போடுவாரா? சரி, அவர் செந்தில் பாலாஜியை பிடிக்கலப்பா அதனாலே போடுறாரு அப்படின்னா, அந்த போடக்கூடிய தைரியம் அவருக்கு எப்படி வந்தது? போட்டால் தலைவர் கட்சியை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியாதவருக்கு துணிஞ்சு போடுறாரு. நான் கட்சியை விட்டு நீக்கிக்கங்க, அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது எப்படியும் ஜெயிக்கணும், கொங்கு மண்டலத்தை ஜெயிக்கணும். அதனால தான் செந்தில் பாலாஜியை களமிறக்கி விட்டுருக்காங்க. இப்போ தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்த்திக்ங்கிற மாவட்ட செயலாளரை செந்தில் பாலாஜி மாதிரி எல்லாம் அவங்களோட ஆளுங்க.
இனிமேல் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஒன்றா அந்த ஏரியாவே கொந்தளிக்கும். ஸ்டாலினுக்கு ஒன்றுனா கூட செந்தில் பாலாஜி சொன்னால் தான் கொந்தளிக்கும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு காரணம் என்ன? இங்கே இந்த ஒரு தொகுதி மட்டும்தானா? இந்த ஒரு தொகுதி மட்டும் இல்லை. இந்த அளவுக்கு ஏற்கனவே கன்னியாகுமரியில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கனிமொழி அவர்கள் உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய செயலாளர் பேசுகிறார், நாங்கள்லாம் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கோம், ஆனால் ஒரு குடும்பம் மட்டும்தான் வந்து கட்சி ஆளுது, யாருக்கும் பதவியே கிடைக்க மாட்டேது. அதாவது அவர் என்ன சொல்கிறார், அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஒருவர் அவங்க பையன் கனிமொழியை வச்சுக்கிட்டு சொல்லும் போது அதோடைய பிரச்சனை எப்படி போகும்? உங்கள் குடும்பம் மட்டும்தான் ஆளுதுன்னா அப்படி தான் போகும். உடனே வேக வேகமாக போய் ஏங்க பேச்சை நிறுத்துங்கன்னு சொல்லி அவர் அனுப்புகிறாங்க கீழே வரக்கூடிய. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அமௌண்ட்டு வந்து பல இடத்துக்கு போயிடுச்சு, மாப்பிள்ளை சார் கொடுத்துட்டார். இப்போ என்ன சிக்கல்னா அந்த அமௌண்ட்டை விநியோகிக்கணும்ல. யாரை நம்புவீங்க? யாரைத்தான் நம்புவதோ பேதை உள்ளம்னு ஒரு பாட்டு வரலாம், அந்த மாதிரி யாரை நம்புறதுன்னு தெரியல. ஏன் கீழே இருக்க நிர்வாகிகளுக்கு நீங்கள் வந்து 4 வருஷம் ஒன்றுமே கொடுக்கல. நம்ம துரைமுருகன் அவர்கள் அணை கட்டும் போது கூட டெண்டரை கூட அதிமுகவை வேண்டியப்பட்ட ஒருத்தர் தான் கொடுத்தாரு ஒழிய திமுக கொடுக்கல. அதே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிஜேபிக்காரங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கிடைக்குது, திமுக காரங்களுக்கு கிடைக்க மாட்டேது. 4 வருஷம் நம்ம ஆட்சி இருந்தது தான் பேர், சம்பாதிச்சதெல்லாம் மேல் மட்டவங்க. உங்கள் ஊரில் கூட கேட்டு பாருங்கள், இதான் நிலவரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் இப்போ என்ன நடக்குதுன்னா கிடைச்ச வரைக்கும் லாபம். இப்போ திமுக ஒருவேளை ஜெயிக்கலைன்னா இந்த பணம் மொத்தத்தையும் ஆட்டைக்கு போட ரெடியாக இருக்காங்க. இந்த பணங்கிறது எப்பயுமே கீழே கொடுக்குற பணம் முழுக்க அங்கே போய் சேராது, உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னென்ன ட்ராப் அவுட் கொஞ்சம் இருக்கலாம், முக்கால்வாசி இருந்ததுன்னா மக்களுக்கே கொண்டு போய் பணம் சேராது. இப்போ திமுக தான் பயம். ஒரு அமௌண்ட் இப்போ உங்களுக்கு தீபாவளிக்கு வந்து நிறைய பேருக்கெல்லாம் பரிசு கொடுத்தது கேள்விப்பட்டிருக்கோம். எதுக்கு இந்த பரிசு? 4 வருடமாக வராத பாசம் ஏன் வந்தது? ஏன் வந்ததுன்னா எலெக்ஷன் வருது, அதனால் பாசம் வந்து. எலெக்ஷன் வந்தால் தான் மக்களின் மீது பாசமும் வரும், கட்சிக்காரங்க மீது பாசமும் வரும். இப்போ கட்சிக்காரங்க உங்களுக்கு எப்படி வந்து தலைவர் ஜெயிக்கணும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் சிஎம் ஆகணும்னு வெறிகுண்டு அலைவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாப்பா இவங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க, காசே கொடுக்க மாட்டுறாங்க, இவங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்க. இது திமுகவோட எண்ணம். அதிமுக என்ன வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்குமா, என்ன பண்ணலாம், எடப்பாடி பழனிசாமியால் ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க வைக்க முடியுமா, பணத்தை நம்ம செலவு பண்ணலாமா, இது அதிமுகவுடைய நிலைமை. இந்த பக்கம் விஜய் கட்சியில் தளபதி எப்படியும் ஜெயிச்சே ஆகணும், சொந்த காசை செலவு பண்ணலாங்கிறது விஜய் கட்சி. இவ்வளோ தான் 3 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. இப்போ திமுகவுடைய அடுத்த கட்ட பிரச்சனை என்ன? ஏற்கனவே வந்து பல விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் இப்போ உலாவிட்டு இருக்க மாதிரி, கன்னியாகுமரியில் எடுத்தால் அங்கே ஒரு பஞ்சாயத்து, அங்கே இருக்கக்கூடிய மேயர் மகேஷ்குமாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனுக்கும் சண்டை. திருநெல்வேலியில் சண்டையோ சண்டை. அங்கே நயினார் நாகேந்திரன் நிற்க போகிறது உறுதி போனதில் ஒரு எம்எல்ஏ. எப்படி ஜெயிப்பீங்க? ஆவுடைய பொண்ணு கோஷ்டி, அப்பாவு கோஷ்டி, இப்போ தான் அப்பாவுடைய பையனுக்கு வேறு கொடுத்துருக்கீங்க, அந்த மைதீன் கான் அவர் ஒரு கோஷ்டி. இந்த கோஷ்டியெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு கோஷ்டிக்கு சீட் கொடுத்தீங்கன்னா 2 பேர் எழுத்து நிற்பாங்க. இதான் இன்றைக்கி இருக்கிற நிலவரம். வேலூர் மாவட்டத்தில் பிரச்சனை, துரைமுருகனுக்கே பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்லிடுற மாதிரி துரைமுருகனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஏன்? போன தடவை 100 ஓட்டில் தான் ஜெயிச்சார். இவருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே பெரிய அளவுக்கு இவர் எழுத்து வேலை செய்ய ஆள் இருக்காங்க. அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். இது ஒரு தொகுதி 2 தொகுதி இல்லை. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேகர்பாபு சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் ஓட்டை. அதான் இன்றைக்கி வந்த தகவல். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் மழை வெள்ள பிரச்சனையாகட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த குடிசைகளை அப்புறப்படுத்தின விஷயமாகட்டும், எல்லாம் கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில் போட்டாங்க. அவங்க தான் இவன் திமுக வாக்களித்தவங்க இவ்வளோ நாளாக. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதே சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை. அதில் இப்போது ஓட்டை விடும். ஜெயலலிதா இருக்கும்போதே ஆல்மோஸ்ட் வந்து ஆர்கே நகர்லாம் மயிலாப்பூர்லாம் ஜெயலலிதா ஜெயித்தாங்க. சிசாகர்லாம் நின்று ஜெயிச்சார்ல, அதேமாதிரி ஆர்கே நகரில் ஜெயலலிதாவே நின்று ஜெயித்தாங்க. அப்போ அந்த கோட்டை தகர்ந்தது. இப்போ இன்னும் ஓட்டை போட்டு விட்டது. அதற்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள். இப்போ நம்ம சேகர்பாபு அவர்களை வந்து அறிவிக்கப்படாத ஒரு அமைச்சராக சென்னை மாவட்டம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, மாநகராட்சி பிரச்சனை எல்லாம் மீறி போயிட்டு இருக்குது. மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அப்போ சேகர்பாபுவை தாண்டி நீங்கள் சென்னையில் எதுவும் பண்ண முடியாது, செந்தில் பாலாஜியை தாண்டி அங்கே எதுவும் பண்ண முடியாது. அப்போ இவர்கள் வளர்கிறாங்கல்ல, இந்த வளர்ச்சியை வந்து முச்சாமி எப்படி பார்ப்பார்? நேற்று தான் கட்சிக்கு வந்தார். வந்தவொடனே இவ்வளோ பெரிய விஷயம், நான் எவ்வளோ நாளைக்கு முன்னாடியே கட்சியில் வந்தேன், நான் எந்த ரேஞ்சில் இருக்கேன், அவர் வந்தவுடனே டாஸ்மார்க் அவர் கொடுத்துடணுமா, நான் யார் சப்ஸ்டியூட்டாங்கிற கேள்வி வருமா வராத உள்ளுக்குள்ளே. இப்போ அங்கே இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய திமுக முன்னோடிகள் ஏற்கனவே சீனியராக எவ்வளோ நாள் இருப்பாங்க, அவளாம் என்ன நினைப்பாங்க? இப்போ NKP ராஜாக்கு ஏன் இவ்வளோ கோவம்? காலங்காலமாக எங்கள் குடும்பம் திமுக குடும்பங்க, கலைஞர் ஸ்டாலின் ஃபோட்டோ கூட போடாமல் போஸ்ட் அடிக்கிறார், இவருக்கு மட்டும் போஸ்ட் அடிக்கிறாரு, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதான் தொடர்ந்து சொல்கிறேன், ஒரு கட்சியை நடத்துவது நான் எப்படி அப்படி பார்த்தாலே பயப்படணும். ஜெயலலிதா அம்மாவை பார்த்து ஏன் ஜெயலலிதா அம்மா போட்டோவை வந்து சின்னதாக போட்டுட்டு ஒருத்தர் போஸ்ட் அடிச்சிட முடியுமா? அடித்தா இந்நேரம் கட்சியில் இருக்க முடியுமா? இதான கட்சி சார்? பயந்த மாதிரியாவது நடிக்கணும் சார்.
இங்கே அப்படி இல்லை, நான் உங்களுக்கு பயப்படவே மாட்டேன் அப்படின்னா மதுரை மாநகராட்சியில் மண்டல தலைவர்களை ரிசைன் பண்ண வைக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட்டாச்சு. நெல்லையில் வந்து இந்த மேயர் சரவணனை வந்து ரிசைன் பண்ணுப்பான்னு சொல்லி ரிசைன் பண்ணாமல் அவர் பஞ்சாயத்துக்கு KNR வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஒருத்தர் ஒரு மேயர் கேண்டிடேட்டை கொடுக்குறாரு, அவரை எடுத்து பவுண்டராஜன் திமுக கேண்டிடேட்டே நிற்கிறார். கூட்டணி கட்சிகிட்ட ஏற்றுனாலும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸ்டாலின் போடுற வேட்பாளர் ஏற்று நிற்கிறாங்கன்னா அதனால் எம்எல்ஏ சீட்டுக்கு எப்படி அடித்தடி வரும்? நீங்கள் முதல்ல வந்து உங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது எல்லாம் ஓகே, அதுலேயே இப்போ ஓட்ட விழுந்துருச்சு. இப்போ காங்கிரஸ் மேலே உங்களுக்கு என்ன திடீரென்று பாசம்? திடீர்னு காங்கிரஸை வெற்றி நானும் ராகுல் காந்தியும் இப்படி அப்படிலாம் எதுக்கு சொல்கிறாரு? காங்கிரஸ் கை விட்டு போயிடுங்கிற பயம் வந்துருச்சு. அதான் உதயநிதி கை விட்டு போவாதுன்னெலாம் சொன்னது. ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா லைக்கேஜ்னு. இப்போ காங்கிரஸுக்கு மவுசு. நீங்கள் என்னென்ன விஜய்ட்டு போகிற முடிஞ்சு சீட் அதிகம் கொடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன பீகார் தேர்தல் மட்டும் முடியட்டும், அப்போ இருக்குது. பீகார் தேர்தலில் மட்டும் தேஜஸ்வி ஆட்சி அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய டோனே வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஏதோ ஒரு வெற்றி தேவைப்படுது, அதனால் அமைதியாக இருக்காங்க. காங்கிரஸுக்கு தெரியும் இவங்களை எப்படி டீல் பண்ணணுன்னு. இப்போ செல்வ பிறந்த எவ்வளோ நாள் நிலை வித்வானாக இருந்தார், அவர் என்ன சொல்கிறாரு? நீர்ப்பாசன அங்கே துறையில் வந்து ஒரு அயோக்கியம் இருக்கான். இதெல்லாம் என்ன பேச்சு? பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தில் நிறைய பேர் ஆப்சண்ட், காங்கிரஸோடைய கல்யாணத்தில். அப்போ மாணிக் தாகூர் ஒன்று பேசுகிறாரு, கார்த்திக் சிதம்பரம் ஒன்று பேசுகிறாரு. என்னென்னா இவங்களுக்கே ஒரு புரிதல் இல்லை. அப்போ என்னென்னா கண்டிப்பாக வந்து நம்ம திமுக கூட்டணி தான் இருப்போம்னு நினச்சா அப்படி பேச மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கே ஒரு ஊசலாட்டம், ஒரு வேளை மாறிக்கிடி போச்சுன்னா இப்போவே நம்ம இது நடுநிலையாக பேசி வச்சுருவோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சண்முகம் அவர்கள் பேசுகிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்படியே போச்சுன்னா திமுக ஆட்சிக்கு வர்றது சந்தேகன்ட்டார், வெளிப்படையாக சொல்கிறார். அப்போ உங்கள் கூட்டணி கட்சிகள் பிரச்சனை, இதை வைத்துக்கொண்டு நீங்கள் 200 வெல்வோம்ங்கிறீங்க. 200 எப்படி வெல்வீங்க? நீங்கள் கொடுக்குற பணம் கீழே கரெக்டாக பட்டுவாடா ஆகணும். இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பொறுப்பாளர்கள் போட்டிருக்கீங்க, செந்தில் பாலாஜி, கனிமொழிலாம். அதில் சக்கரபாணியை போட்டிருக்கீங்க. சக்கரபாணி சீனியரா, பெரியசாமி சீனியரா? பெரியசாமியை விட்டுட்டு நீங்கள் சக்கரபாணியை போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? பெரியசாமிக்கு மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம். பெரியசாமி எப்படி இதை எடுத்துக்குவார்? அவருக்கும் உங்கள் பையனுக்கும் சீட்டு மட்டும் கொடுத்தா போதுமா? நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்க 10-15 தொகுதி ஜெயிக்கணும்னா பெரியசாமி மனசை வைக்கணும். பெரியசாமி எப்படி வேலை செய்வார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பக்கம் KNR அவர் தொகுதி மட்டும் பார்ப்பார். அன்பில் மகேஷை நீங்கள் வந்து வளர்த்து விட்றீங்கிறது தெரியாத, உங்கள் பையனுக்காக அன்பில் மகேஷை வளர்த்து விட்றீங்கன்னு தெரியாத அண்ணன் நேரு அவர்களுக்கு. அப்போ இங்கேயே 1008 பஞ்சாயத்து. ஏங்க அண்ணாரி காலத்தில் நடந்த பஞ்சாயத்து ராஜா அவர்களை தூக்கி நீங்கள் பொறுப்பாளராக போட்டிருக்கீங்க. ராஜா வந்து இல்லை அவங்களுக்கு அங்கே தான் சீட்டு கொடுக்கணுங்கிறாரு. சேகர் பாபு சொல்கிறார் இதெல்லாம் தலையிடாதீங்கப்பா, ஏன் வேலை, ஏன் தொகுதி, இதெல்லாம் கவர்மெண்ட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, மாநகராட்சி பிரச்சனை எல்லாத்துலேயும் நான் தான், சென்னையில் நான் தான். அவர் என்ன யோசிப்பார் சேகர் பாபு? முதலமைச்சர் எப்படி மகிழ்விக்கணும்னு அவருக்கு தெரியும். இப்போ நடு ரோட்டில் அந்த பெண்கள்லாம் ஆடி பாடுறத முதலமைச்சர் கைத்தட்டி ரசிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த முதலமைச்சராக இது பண்ணுவாரா? அப்போ சேகர் பாபுக்கு தெரியுது முதலமைச்சரை எப்படி சந்தோஷப்படுத்தணும். ஒன்று, குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அந்நியாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த கோயில் கூடலாம் அவர் தான் கூட போகிறார். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இவர் தான் கூட போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது. அப்போ பூஜை புனஸ்காரம் இந்த வேலையில் குடும்பத்துக்கு உதவி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை சாமான் வாங்குறது, இந்த இந்த வீட்டில் எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணுறது, அன்றாட தேவைகளாக இருக்குல்ல. நீங்கள் அன்றாட தேவைகள் அப்படின்னா அதுக்கு கூட இன்றைக்கி அமைச்சர்கள் தான். அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா கிச்சன் கேபினெட்டை பிடிச்சா இப்போ என்ன சிக்கல்? கிச்சன் கேபினெட் வழியாக எம்எல்ஏ சீட்டு, அதுக்கப்புறம் அமைச்சர்கள் வழியாக எம்எல்ஏ சீட்டு. இப்போ என்னன்னா அந்த குடும்பத்தில் ஏற்கனவே வெளியிலேருந்து பழகிட்டு இருப்பாங்கள்ல சில ஆண்கள் சில பெண்கள்லாம், அவங்க வந்து குடும்ப ரீதியாக பழகும். அவங்கெல்லாம் இப்போ நாங்கள் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரோம், இப்போ யார்கிட்ட போனால் சீட்டு கிடைக்குன்னு ஒரு குழப்பத்தில் இப்போ பல பேர் முண்டி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஜூபியில் போட்ட ரிப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த 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 அந்நியாருக்கு வேண்டியப்பட்ட அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்கள்ல, தோழிகள்லாம் இருப்பாங்களே, அவங்க மூலிமா நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் மாப்பிள்ளை அதிகார மையம், இன்னொரு பக்கம் வாரிசு அதிகார மையம். ஜெயலலிதா அம்மா காலத்தில் ஒரே ஒரு அதிகார மையம் சசிகலா மட்டும்தான். இப்போ இங்கே அப்படி இல்லை, பல பேர் அதிகார மையம். யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவின் நிலைமை தான். இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக போரிடுறோம். முதல்ல திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை பாருங்கள். உட்கட்சி பிரச்சனை அவ்வளோ இருக்குது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே ஒருத்தர் போர்க்கொடி தூக்குறாருனா, ஏன்னா செந்தில் பாலாஜி அந்த ஏரியாவில் இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரியும். அவருக்கு எதிராக ஒருத்தர் போர்க்கொடி தூக்குகிறார். அப்படிங்கும்போது இன்றைக்கி திமுக கலகலத்து கொண்டு இருக்கிறது. இன்னும் போகிற நாட்கள் எப்படி இருக்கும்? அதற்கு காரணம் முதலமைச்சர் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டார். முதலமைச்சர் அப்போவே கூப்பிட்டு செந்தில் பாலாஜி உங்கள் வேலை என்ன, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். செந்தில் பாலாஜியை சொல்கிறத வந்து முதலமைச்சர் கேட்கணும், முதலமைச்சர் சொல்கிற செந்தில் பாலாஜி கேட்கணுமா? இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒரு அமைச்சர் வந்து பதவி விட்டு உச்சநீதிமன்றம் தூக்குது, அவரை நீங்கள் தியாகிங்கிறீங்க.
செந்தில் பாலாஜி இல்லைன்னா 10 செந்தில் பாலாஜி அவங்களால உருவாக்க முடியுங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். கட்சியினால தான் செந்தில் பாலாஜினால கட்சியா? ஆனால் இங்கே நேர்மாறாகுது. செந்தில் பாலாஜி இல்லைன்னா அவ்வளோதான். அதே மாதிரி உதயச்சந்திரன் அவர்கள்னா இந்த கவர்மெண்ட்டே நடத்த முடியாதுன்னு சிஎம் நினைக்கிறார். நம்ம என்ன பேசுறது? நிதித்துறை செயலாளருக்காக தான் நீங்கள் பிடிஆரை பகைச்சிக்கிறீங்க. பிடிஆரை இதை விட்டு தூக்குனீங்க, மினிஸ்ட்ரி விட்டு தூக்குனது என்ன காரணம்? அவருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிக்கும் சண்டை. பிடிஆர் முக்கியமாக உங்களுக்கு முக்கியம். காலங்காலமாக அவங்க அப்பா காலத்துலேருந்து உங்கள் கட்சியில் இருக்காங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் நாளைக்கு ஆட்சி போச்சுன்னா நேராக போய் பழனிசாமி அவர்களை பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஆட்சியும் நடத்த தெரில, கட்சியும் நடத்த தெரிலங்கும் போது கட்சியில் இருக்கக்கூட நிம்மதியாக இல்லை. இப்போ திமுக உடன்பரப்பு இப்போ 200 உடன்பரப்புகள் கமெண்ட் போகிறாங்களா, அவங்கள விட்டுருங்க. அவங்களுக்கு 200 தராங்க. திமுக காரங்களே இல்லை. உண்மையான திமுக காரர்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நீங்களே சொல்லுங்கள், திமுகவினர் மகிழ்ச்சியாக இருக்காங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்? அதிமுக இருக்கும்போது கூட மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. அதிமுககாரங்க நல்லா இருந்தாங்க. பழனிசாமி இருக்கும்போது அதிமுககாரங்க நல்லா இருந்தாங்க. கலைஞர் இருக்கும்போது திமுககாரங்க நல்லா இருந்தாங்க. இன்றைக்கி நிலைமை என்ன? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது இல்லாமல் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள். இதில் முதல்வர் வந்து 1 to 1 பேசுகிறாருல. என்ன 1 to 1? யாரையும் பேசவே விடுறதில்லை. அவங்க தொகுதியில் பார்த்துக்கப்பா, அவ்வளோதான்ப்பா. ஏதாவது புகார் பெட்டியில் போடு. உதயநிதி ஸ்டாலின் போனால் இத்தனை பேர் தான் பார்க்கணுன்னு அவரு ஒரு கட்டுப்பாடோடு போகிறாரு. நெல்மணிகள் பிரச்சனை, அது வேறு தேவையில்லாமல் பஞ்சாயத்து. இந்த ஒரு பக்கம் கிட்னி பஞ்சாயத்து, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ராம்சார் சதுப்பு நிலத்தில் கட்டடம் கட்டுறங்கிறீங்க. அந்த ப்ராஜெக்ட் எப்படி நடக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். எலெக்ஷன் வரப்போகுது. இந்த நேரத்தில் இது தேவையா? இந்த நேரத்தில் உங்களுக்கு முதல்ல பணம் தேவையா? ஏற்கனவே அடித்து வச்ச பணம் போதாதான் கட்சிக்காரங்க கேட்பாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை பற்றி ஏன் இப்போ ஊடகங்கள் எதுவும் விவாதிக்கவில்லை? ராம்சாரை பற்றி ஏன் விவாதிக்கவில்லை? சதுப்பு நிலத்தில் கட்டணம் கட்டக்கூடாதா இல்லையா? ஒரு பக்கம் பரந்தூரில் கட்டுறங்கிறீங்க, சென்னை மூழ்கி போயிடும் சொன்னாலும் கேட்க மாட்டேன். மம்படி அங்கே தான் கட்டுவாங்கிறீங்க. இன்னொரு பக்கம் விவசாயிகளை பாதுகாப்போம். என்ன விவசாயிகளை பாதுகாக்கிறீங்க? மோடி பண்ணுறதா நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடி எப்படி அவ்வளி. மோடி எல்லாம் பீகாரில் 75 லட்சம் பெண்களுக்கு வந்து 10,000 ரூபா கொடுக்குறாரு. நீங்கள் கொடுக்க போகிறதா பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வரக்கூடிய தேர்தல் எப்படியும் ஜெயிக்கலாம். என்ன வேணால் வாக்குறுதி கொடுப்போம். ஆனால் இந்த தடவையும் வாக்குறுதியை மக்கள் நம்ப மாட்டார்கள். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.